ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கடையலுங்க. இது ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். மேலே தாளித்து மட்டும் கொட்டுறோம், அவ்வளோதான். இட்லி தோசைக்கு தொட்டுக்க சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. அருமையான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கத்திரிக்காய் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதையும் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு 3 தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 5 விசில் வர்ற வரைக்கும் விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா செம்ம சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடணும். அப்படியே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. எவ்வளோ சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள் கடையால். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி பாருங்கள், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பில் சின்ன வெங்காயம் சேர்த்துறது தாங்க ஹைலைட்டே. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற அளவு வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து கடையில் மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. தாளிப்பை எல்லாம் நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கு அப்புறமா இது மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையையும் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கடையல் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூ மாதிரி இட்லிக்கும் சரி, மொறுமொறுன்னு தோசைக்கும் சரி, அருமையான காம்பினேஷன் இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கடையலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.